என்னுடைய அன்பான அழகான எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டு 3rd டே ஆகிடுச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் வெக்கேஷன். நீங்களும் உங்கள் அம்மா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வெக்கேஷன் டைமில் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் நம்மளால் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் கல்யாணம் பண்ணாலே நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ஃப்ரீடமே போயிடும். அம்மா வீட்டில் இருக்கிற கரெக்டாக நம்மளுக்குன்னே தனியாக நம்மளை பை பை சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெக்கேஷன் வரும்போது தான் பழையபடி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பழைய குழந்தையாக நம்மளால் வாழ முடியும். ஸோ நான் எல்லா சம்மர் டைமில் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட பேர் தெரியல. இதுக்கு வயரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பெரிய ஒரு எக் இருக்குது. ஸோ இந்த எக் வந்து தனியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு வந்து சின்ன மீனோட எக்கு தான் பிடிக்கும். அதுதான் டேஸ்ட்டும் கூட. ஆனால் இந்த எக்கு வந்து ஃப்ரை பண்ணால் ஒரு கட்லெட்டோட டேஸ்ட் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உடைக்கக்கூடாது. உடைச்சிச்சின்னா கண்டிப்பாக இது சமைக்க முடியாமல் போயிடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு போடணும். கல் உப்பு போடக்கூடாது. தூள் உப்பு தான் போடணும். மஞ்சள் பொடி, அப்புறம் வந்துட்டு மிளகு பொடி இது போட்டுட்டு மாரினேட் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸாவது அப்படியே வச்சுக்கணும். இல்லைனா வந்து மசாலா வந்து உள்ளே இறங்காது. மசாலாலாம் நல்லா பிடிச்சோன்னு செக் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவும் பெட்டராக தான் இருக்கும். அப்புறம் வந்து அது எடுத்துகிட்டு சின்ன பீஸை, ரொம்ப சின்ன பீஸில் மீடியம் சைஸு கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். இல்லைன்னா வந்து உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் வெந்து போயிடும். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணேன்னா, அதில் மிளகு கம்மியாக இருக்குது, உனக்கு காரம் கம்மியாக போட்டிருக்கா, இன்னும் காரம் போடணும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டோம். அப்புறம் எங்கள் ஊர் சைடெல்லாம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. ரொம்ப கம்மியான எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட ஒரு சைடு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இது ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அடுத்த சைடு பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு ஃபிஷ் குழம்பு, அப்புறம் அந்த ஃபிஷ்ஷோட எக்கு ஃப்ரை, அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டிலே சமைச்ச ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இவ்வளோ தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலி இந்த சாதத்துக்கு இந்த ஃபிஷ் கறியும் அந்த மாங்காவோட ஊறுகாய், அப்புறம் அந்த மோர் குழம்பு, இது 3 தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்ந்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கோம், நீங்கள் எப்படி தான் இவ்வளோ பெரிய சாதம் சாப்பிட்றேன்னு. நீங்கள் எப்போவாவது கேரளாவுக்கு டூருக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த சாதம் வாங்கி மீன் குழம்பு, மோர் குழம்பு இது 2 சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழித்து இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றோம். பார்க்குறதுக்கே ரைஸ் வந்து அழகாக இருக்கும். எனக்கு அதனால் இந்த ரைஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் சென்னைக்கு போனேன். அதே மாதிரி இந்த குழம்புகளும். ஏன்னா எனக்கு வந்து இந்த அம்மாவோட அந்த பக்கத்தில் வைக்க தெரியாது. இது ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஃபுட்டு எனக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு சரி நம்ம வந்து மரத்தில் ஒரு பெருசாக காய்ச்சிருக்கு, போய் எடுத்துகிட்டு வரலாம், கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இது பச்சையாக பழுத்ததான்னு தெரியல. இனிமேல் தான் கட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது பழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் ஊரில் கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய கோடாலி வச்சு தான் இது கட் பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இது கட் பண்ண தெரியும். இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா கத்தி யூஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே இறங்காது, இது பெருசாக இருக்கனால. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு புழுக்கு, அந்த சக்கை புழுக்கு செய்ய போகிறோம். அதாவது இது வேக வச்சுட்டு ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் அதில் தேங்காய் துருவியது, அப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, கறி லீஃப் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண வேண்டியது தான். அப்பா வந்து வெளியில் போயிட்டு வரும்போது பரோட்டாவும் அப்புறம் வந்துட்டு முட்டை குழம்பு வாங்கினேன். நைட் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து டெய்லி சமைக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டோம். நைட்டு சாப்பாடு தான், எல்லா வீட்டில் சாப்பாடு தான். வேறு இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால நைட்டு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் இங்கே. ஏன்னா இந்த ரைஸ் குக்கருக்கு 1 hour மேலே ஆகிடும். அப்புறம் அதுக்கு குழம்பு வேணும், பொரியல் வேணும். அதனால நைட் டைமும் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் இங்கே. சாதம் வந்து இப்படி தான் வடிக்கும், இல்லைன்னா குக்கர்லலாம் வைக்க மாட்டாங்க.
இதுதான் வந்து ஒரு நாள் எங்களோட ஒரு ருட்டீனாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறோம். அம்மா வீட்டுக்கு போகாதவங்க கண்டிப்பாக போங்க. ஒரு 1 மந்தாவது அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுங்க. See you later. Bye.